செலுத்துகிறது. வேற வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் தானே, எல்லா இடத்துலயும் வெல்லணும்னு தான் போடுவோம். நீங்க என்ன இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்கிறீங்க? கிளிச்சோசியம் பார்க்கார மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை இடத்துல வெல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? போட்டி போடுறது எல்லா இடத்துலயும் வெல்றது தானே தம்பி போட்டி போடுறோம். அப்புறம் மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, அரசின் மீது மக்களுடைய அதிருப்தி எப்படி இருக்கு சார்? அதிருப்தி இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த இறுதி கட்டத்துல யாருமே பரப்புரை செய்யல. நம்ம பார்த்த வரைக்கும் மக்களை சந்திச்சு யாரும் வாக்கு சேகரிக்கல. கடைசி நேரத்தில் அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள் போல இந்த மாதிரியான அரசியல் தலைமைக்கு கடைசி புகலிடம் காசாயிடும். கடைசி 2 நாள் அந்த காசை கொடுத்து அப்படியே முடிச்சு விட்டுறாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலையில தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உங்க பார்வை? நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற அளவுக்கு இருக்குது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வி எழுப்புற அளவுக்கு தான் இருக்குது. மத்தியில எந்த கட்சியை நீங்க ஆதரிச்சீங்க சார்? வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது அதுக்கு தேவைப்பட்டா யாருக்கு நீங்க ஆதரிச்சீங்க? நான் ஏன் ஆதரிக்கணும்? இந்த கட்சியில நாங்க இந்த இந்திய கட்சியிலே ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப இதுக்கு ஆதரிக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். முதல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி எதுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்க. என்ன இந்தியாவுக்கு இப்படி ஒரு கட்சி தேவைப்படுது, காரணம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. எதுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி? அதாவது நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சிங்கிற முழக்கத்தை முன் வச்சோம். அது மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மலரணும்னா ஒற்றைக்கு ஆட்சி முறையை ஒழிக்கணும். அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது, இந்தியாவை கூடி பேசி ஆள்வது. ஒரு குஜராத்திய 3 முறைக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு. மற்ற தேசங்கள்லாம் சொல்லுங்க. நீங்க மன்மோகன் சிங் 2 முறை இருந்தார்ல, ஒரு பஞ்ச் சிங் இருந்தார்ல, ஒரு 5 வருஷம் அவர் கொடுத்து, ஒரு 5 வருஷம் எங்க ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு தமிழருக்கு சுழற்சி முறையில நீங்களே இருப்பீங்கன்னா, இந்திய தாய்மொழியாக கொண்ட வந்தா இந்தியன்னா அப்ப நாங்கெல்லாம் வரி கட்டுறதுக்கு மட்டும், எங்க நிலத்தின் வளத்தை சுரண்டதுக்கும் எங்க வரியை கட்டுறதுக்கு மட்டும்தான் நாங்க. எங்களுக்கு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, எங்களுக்குன்னு உரிமை இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு. அதை பத்தி எதை கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலைப்பட்டிருக்கீங்களா? ஓட்டு கேட்க மட்டும் 8 முறை 9 முறை வர்றீங்கல்ல. பெரு வெள்ளத்துல சிக்கி செத்த போது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல வந்தீங்களா? நீங்களாம் எங்களை என்னவா மதிக்கிறீங்க? இப்போ வட இந்தியாவில ஒரு மீனவன் தாக்கப்பட்டா துடிக்கிறீங்க. நாங்க 850 பேர் மீனவன் கொல்லப்பட்டிருக்கோம். ஒரு பேச்சு இல்ல, ஒன்னும் இல்ல. 12 பேரை ஒரே சங்கிலியில போய் கைது பண்ணி இழுத்துட்டு போறான் ஆள், ஒரு கேவலப்படுத்தி. அதை கண்டிச்ச ஒருத்தர் கண்டிச்ச ஒரு அறிக்கை இல்ல. எதுக்கு இது? ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்காம மாநில உரிமைகளை எப்படி மீட்பீங்க சொல்லுங்க? என்ன உரிமை இருக்குது? என்ன உரிமை இருக்குது எனக்கு சொல்லு. கல்வி இருக்குதா? மருத்துவம் இருக்குதா? மின் உற்பத்தி விநியோகம் இருக்குதா? ஏதாவது இருக்குதா? சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சாலை, குறுக்க கட்டையை போட்டு வசூலிக்கிறவன் யாரு? தனியார் முதலாளி. ரோட்டை ஒரு போட்டு வித்துட்ட, நாட்டையும் ஒரு போட்டு வித்துக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஆட்சி. எல்லாம் தனியார் மயப்படுத்தி தனியார் வளர்வதுதான் தேசத்தின் வளர்ச்சியின் கட்டமைக்கிறத எப்படி நீங்க இருப்பீங்க? தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சி, நாட்டுக்குடிகளின் வளர்ச்சி அப்படியே வேணும். ராகுலே சொல்றாரு பாருங்க, 16 லட்சம் கோடி நீங்க தனியார் முதலாளிகளின் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. 16 லட்சம் கோடி. ஆனா டிராக்டர் வாங்குறதுக்கு, உழவு எந்திரம் வாங்கினவனை கட்டி வச்சு அடிப்பீங்க, அவனை சப்தி பண்ணி தூக்கிட்டு போவீங்க, செயல தூக்கி போடுவீங்க. ஒரு விவசாயி கடன் வாங்கினான்னா அவனுக்கு என்ன பாடுபடுத்துவீங்க நீங்க? சார், இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக 40 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டது. அது சரிபாதியாக பெண்களுக்கு 20 தொகுதி, ஆண்களுக்கு 20 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. திராவிட கட்சிகள் கூட இஸ்லாமியர்கள் ஒரு சீட் கூட அவங்க கட்சிக்கு ஒதுக்காத நிலையில நீங்க ஒதுக்கிருக்கீங்க. அது ஒரு நல்ல வரவேற்பு பெற்றதா எப்படி பாருங்க? அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பெரியாரை பேசுவாங்க, அண்ணாவை பேசுவாங்க, பெரியாரை பத்தி பேசுவாங்க. பெரியார் பேசுனதை பேசுவாங்களா? செயல்படுத்துவாங்களா? பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க தான் அதை செயல்படுத்துவோம்.
சமூக நீதினு சும்மா வார்த்தையில வச்சு வெறும் வார்த்தையை வச்சு பேசிட்டு இருந்த என்ன அர்த்தம்? போன 2019 அவர் கொடுக்கல, இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்கல, அவரு இந்த முறையும் கொடுக்கல. நவாஸ் கனிக்கு மட்டும் கூட்டணிக்கு ஒன்று தள்ளி விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்ப சமூக நீதி எல்லாரும் கொடுக்கணும்ல. எத்தனை கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கொடுத்தாங்க அவங்க இந்த வாட்டி? ஒன்னும் கொடுக்கல. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் கொடுக்கல. அது பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறது இதுல பெருமை ஒண்ணும் கிடையாது. நம்ம பிறவி கடமை, அதனால செய்யணும். ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் தான். அப்ப சும்மா பெண்ணிய உரிமை பேசுறது, பெண்ணை போற்றுவது, பாரத மாதாக்கு ஜெயின் சொத்து சொல்றது, அதெல்லாம் சும்மா. அந்த காலத்திலிருந்து பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சிப்பாவில். எங்க தலைவர் பெண் விடுதலை இல்லைன்னா மண் விடுதலை இல்லைங்கிறாரு. அப்போ நான் யாருக்கு கொடுக்குறேன் சீட்டு? எங்க அக்காவுக்கு கொடுக்குறேன், என் தங்கச்சிக்கு கொடுக்குறேன், எங்க அம்மாவுக்கு கொடுக்குறேன். அந்த உணர்வு இருந்தாதான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, சீமானவர்கள் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அதிகமானவர்கள் பாத்தீங்கன்னா டாக்டர், முதுகலை பட்டம் படித்தவர்கள் தான் இருக்காங்க. விவசாயிகள், அவர் பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடிய விவசாயிகள், பாமர மக்கள் அவங்களுக்காகவே சீட்டு ஒதுக்கப்படல. அவ்வளவு பேருமே விவசாயி தான். நீங்க டாக்டர்னா எங்க அப்பா கார்மேன்லாம் எவ்வளவு விவசாயம் பாருங்க, போய் பாருங்க. விவசாயிகளுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. நாங்க எல்லாருமே விவசாயி தான். இங்க தனியா ஒரு விவசாயி வரணுமா? அதே போல திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களோட குடும்பம் கூட விவசாயம் சார்ந்த குடும்பங்களும் நிற்கிறாங்க. அவங்க மேல அதிமுக மேல திமுக மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம். நம்ம அந்த மாதிரி வேட்பாளர் நிறுத்தும் போது அவங்களும் விவசாயின்னு தனியா இருக்கா? விவசாயம்ங்கிறது ஒரு இதே கிடையாது. நம்ம வாழ்வியல் பண்பாடு எல்லாரும் அந்த பின்னணியில் இருக்கிறோம். நான் இங்க இருக்கேன், எங்க அம்மா விவசாயம் பண்ணிருக்காங்க, அப்படித்தான். அதனால அது இன்னும் எல்லாரும் மருத்துவர் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவு பேரும் விவசாயம் தான், பகுதி நேரம் தான் மருத்துவர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவில சிப்காட் எதிராக 300 நாட்கள் தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அதுக்கு காஞ்சிபுரத்துல சர்வதேச பசு விமான நிலையத்துக்கு எதிராக 7 நாட்கள் தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவு பண்ணுறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கல. நீங்க கருத்து என்ன சார்? இதான் போராட்டங்களை மக்களுக்கு திணிக்கிறது தான் இந்த அதிகாரங்களினுடைய வேலையா இருக்குது. நம்ம போராடுறவங்களை தேவையற்று போராடுறார்கள் அப்படின்னு சொல்லி தருது. போராட்டத்தை திணிச்சதுல யாரு? திணிச்சது யாரு? இப்ப இப்ப எங்களை எடுத்துக்கிறங்க. வள்ளலாருடைய பெருவெளியில நீங்க தோண்டிட்டீங்கிறதுக்காக தோண்டக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு போராட போனோம். எவ்வளவு காவலரை குவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எல்லாரையும் வீட்டு காவல், எல்லாரையும் வீட்டு வாசல்ல ராவா கைது பண்ணி வச்சுட்டு போற வர வாகனத்தில சோதிக்குது. எங்க போறிய யார் நீங்க? நீங்க கட்சி இல்ல, யார் போனாலும் மறிக்குது. அவ்வளவு பயம் இருக்கிற எதுக்கு தோன்ற? அப்ப பாருங்க, ஒரு போராட்டத்தை நமக்கு திணிக்கிறதே இவங்களாதான் இருக்கிறாங்க. ஆனா வெளியில கட்டமைக்கிறது தேவையற்ற இவங்க போராடுறாங்க, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாங்க, சொல்றது வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க. எது வளர்ச்சின்னு கேட்டா பதில் இல்லை. எது வளர்ச்சி? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறதா? பரந்தூர்ல கட்டுறதா? அது ஏர்போர்ட்டி உள்ளணும், அங்க ஏர்போர்ட் கட்டக்கூடாது. 5000 ஏக்கர்ல இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பறக்க ஃபிளைட் கிடையாது. ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு, இண்டிகோ. இந்தியாவுக்கே விமானம் கிடையாது. அப்புறம் எதுக்கு போட்டு ஏர்போர்ட் இல்ல? எங்களுக்கு பாருங்க, தாத்தா காமராஜ் பேர்லயே, பாட்டனார் வாபுசி பேர்லயே இருக்கிற துறைமுகங்கள் இருக்குல்ல, அதுலயே வேலை நடக்கல. 50-60 விழுக்காடு தான் வேலை நடக்குது. இங்க ஒன்னும் ஏற்றுமதி செய்ய முடியாம சரக்கு தேங்கி ஒண்ணு நிக்கலையே. அப்புறம் 6111 ஏக்கர்ல துறைமுகம் கட்டுறாரு அதானி. இதெல்லாம் வளர்ச்சியில இல்ல, தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியை கட்டமைக்கிறது எப்படிப்பட்ட ஆபத்தான பொருளாதார கொள்கை பாருங்க. அதானி மனைவி, அம்பானி மனைவி 1 கிலோ அரிசிக்கு உப்புக்கு என்ன வரி கட்டுறாங்களோ, 100 நாள் வேலைக்கு போற எங்க அம்மாவும் அதுதான் கட்டுறா. வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா? ஒரு கிலோ என்ன வாங்குறீங்கன்னா, 1 லிட்டர் என்ன வாங்குனீங்கன்னா நீ எவ்வளவு வரி கட்டுவீங்களோ அதான் அவங்களும் கட்டுறாங்க. வரி 2 பேருக்கு ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இல்லையா? அப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பிரதமர் மோடி பிரதமரா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. ஆனா மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வருவோம், ஆனா மோடி பிரதமரா இருக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதே போல நிர்மலா சீதாராமன் பாத்தீங்கன்னா மோடியோட கைப்பாவையாக தான் செயல்படுறாங்க. அவங்களுக்கு நிதியை பத்தி எதுவுமே தெரியாது. அவர் சொல்லக்கூடிய இடத்துல கையெழுத்து போடக்கூடிய ஆளா நிதியமைச்சர் இருக்காரு. ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது ஒரு குற்றச்சாட்டா தான் பாக்குறேன். அதுல ஒன்னும் பெரிய கருத்துல இல்ல.
பிஜேபி மோடி இருந்தாலும் யார் இருந்தாலும் அவங்க கொள்கை வகுக்கிறதா RSS தான், அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால இவர் ஒரு கருவி, அவ்வளவுதான். இவர் ஒரு கருவி, மோடி ஐயா ஒரு கருவி. அவர் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு வந்தாலும் அதே தான் நடக்கும். கொள்கை மாறிட போதா? கொள்கை மாறிட போதா? ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் கருத்தா சொல்லணுமா? கைது அவரு உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சு பேசுனது கேட்கும் போதே கஷ்டமா இருக்குல்ல, நமக்கே கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும்போது அது தவிர்த்திருக்கலாம் தம்பி. அது அதனால நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது கஞ்சா வச்சது யாரு? கஞ்சா வச்சது யாரு? கஞ்சாவை கவர்மெண்ட் தான் விற்கிது, அப்புறம் போட்டு கஞ்சா விற்குது. சாராயம் விற்கிட்டு பார்த்துச்சு. இப்ப எங்கேயும் கஞ்சா விற்கிறவங்களை பிடிக்கிறது இல்லையே, ஏன்னு கேளுங்க. கஞ்சாவை அவங்களே தான் விற்கிறாங்க. ஜாபர் சாதிக்கு விஷயத்துல பாத்தீங்கன்னா அமீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாபர் சாதிக்கு எனக்கு 10 ஆண்டுகளாக தெரியுமே தவிர அவரோட அந்த வியாபார ரீதியா எந்த ஒரு இதுவும் என்கிட்ட இல்லை, அந்த சம்பளமே எனக்கு எதுவுமே இல்லை, பொய் பரப்புரையை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அமீரோட தொடர்பு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமேலேயும் பாத்தீங்கன்னா விசாரணை அடுத்தடுத்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்களும் திரு அமீரோட ஒன்னா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பந்தம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? அதெல்லாம் இல்லை. ஜாபர் சாதிக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியாது. அது அமீர் சொல்றதுல இருக்கிற நியாயத்தை உணரணும்ல. ஒரு முதலாளி படம் எடுக்கிறதுனால நீங்க காசு எப்படி சம்பாரிச்சீங்கன்னு கேட்டுட்டு யாரும் படம் எடுக்கிறது இல்லை. நீங்க படம் எடுக்க வர்றீங்கன்னா எனக்கு சரி நல்ல ப்ரொடியூசரா இருக்காரு, நல்ல காசு வச்சிருக்காரு, அது படம் அப்படிதான் எடுப்போமே ஒழிய இந்த காசை எப்படி சம்பாதித்தீர்கள் அது இன்கம் டாக்ஸ் வேலை, அது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வேலை, எங்க வேலை இல்லை. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏகி கொடுப்பாரு அவர். என்ன அதே போல பிடிபடுற கஞ்சா பொருட்கள் எல்லாமே குஜராத்ல, அதாவது பிஜேபி ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்துல தான் பிடிப்படுது. ஆனா இவர்கள் பாத்தீங்கன்னா மற்ற மாநிலம் குறை சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதுவும் அதானி போர்ட்டிலே 1,30,000 கோடிக்கு போதைப் பொருள் இறங்குச்சு. உங்களுக்கு தெரியும், நான் கூட கேட்டேன். ஜாபர் சாதிக்கு இவ்வளவு பேசுற நீங்க, அவர் ஒரு இஸ்லாமியருங்கிறனால டக்குன்னு திருப்புறீங்க. அதை நீங்க 1,30,000 கோடிக்கு வந்துச்சு அந்த கப்பல்ல, அந்த சரக்கை உள்ள விட்டீங்களா திருப்பி அனுப்பிட்டீங்களா? அதுக்கு பதில் இருக்கா நான் கேட்கறதுக்கு? சரி, அந்த சரக்கு யாரோடது? நடவடிக்கை எடுத்துல ஒரு கணவன் மனைவி மேல சின்னதா ஒரு இதை போட்டு அப்படியே மூடி விட்டுட்டீங்க. அப்ப அது எவ்வளவு கேள்வி நமக்கு எழுதுது? அந்த போதைப் பொருளை நாட்டுக்குள்ள விட்டீங்களா, இல்ல திருப்பி கடல்ல கொட்டிட்டீங்களா, இல்ல வெளியில திருப்பி அனுப்பிட்டீங்களா? என்ன நடந்தது சொல்லுங்க. அது யாரு? அந்த முதலாளி யாரு? அதுல என்ன நடவடிக்கை இருந்தது? தேர்தல் நேரத்தில் அவர் ஜாபர் சாதிக்கு ஒரு இஸ்லாமியருங்கிறதுனால இஸ்லாமியர் போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது தான். உலகத்தில் இவங்க தமிழன்னாவே பயங்கரவாதி, இஸ்லாமியனாவே பயங்கரவாதி, அப்படிதான் கட்டமைப்பாங்க. இப்ப என்னையெல்லாம் பாஸ்போர்ட்டை 10 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு. எதுக்கு என் பாஸ்போர்ட்டை பறிச்சு வச்சுக்கிறேன் நீ? அப்படி என்ன பன்னாடு தேடுறது பயங்கரவாதியா? நான் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? எந்த நாட்டுக்குள்ளே உள்ள நுழைய விடாம கைது பண்ணி திருப்பி அனுப்புறீங்க. என்ன கொடுமை! பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு, விரலெல்லாம் துப்பாக்கிங்கிற மாதிரியே பார்த்தா எப்படி? 2 நாட்களுக்கு முன்னே மடிப்பாக்கத்துல ஒரு ஆந்திராவை சேர்ந்த முதியவர் ஒரு 15 அடி அடுக்குமாட கட்டிடம் கட்டுறாரு. அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலரோட ஆட்கள் போயிட்டு அவரை மிரட்டி 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதா அவங்க புகார் கொடுத்து அந்த செய்தியும் வெளியாயிருக்கு. அந்த பெண் கவுன்சிலர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னதாக கொலை செய்யப்பட்ட செல்வத்தோட மனைவி. அவங்க தொடர்ந்து இது போன்ற செயல்கள் திமுக ஈடுபடுவது எப்படி பாக்குறீங்க? 1-2 வெளியில தெரியுது, அதனால நம்ம அதை பேசுறோம். அவங்க வேலையே தான். இவங்க வந்தா இதை செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அதாவது திராவிட முன்னேற்றம்னா சொல்லக்கூடாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் சொல்லணும். அது வேலைதான் அது செய்யும். பொறுப்பாளர்கள் வீட்டு காவல் வச்சு தடுக்கிற அளவுக்கு காரணம் என்ன? கூடிடக்கூடாது, எங்க போய் போராடிடக்கூடாதுன்னு தான். அது இப்ப நம்ம என்ன சொல்றோம், அவங்க தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறேன்றாங்க, நம்ம நிரந்தரமா நிறுத்துங்கன்றோம். நீங்க வள்ளலார் பெருமகனாருக்கு மேல நீங்க அவருக்கு ஒரு ஆய்வு மையம் நடத்துறீங்க, அவரை பற்றி ஆய்வை கொண்டு வர்றீங்கிறது பெருமை தான். நீங்க செய்யுங்க, ஒன்னும் வேணான்னு சொல்ல. இப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, என்னமோ நேத்து தான் அவர் இறந்து போனாரு, இன்னைக்கு இது பண்ற மாதிரி. அவர் எவ்வளவு காலம் ஆயிருச்சு. அந்த பெருவழிங்கிறது 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நின்று வழிபடுகிற இடம். அந்த இடத்தை தோண்டாதீங்கிறோம். வேற இடத்துல கட்டுங்க, வேற இடத்துல கட்டுங்க. நீங்க
ஆய்வு மையத்தை வேற இடத்துல நிறுவுங்கன்னு தான் சொல்றோம், வேணான்னு சொல்ல. நீங்க 1000 கோடிக்கு கூட நிறுவுங்க, 100 கோடி இன்னொரு 900 கோடி கூட போட்டு கூட பண்ணுங்க, எங்களுக்கு வேணான்னு சொல்ல. ஆனா அந்த இடத்தை நின்று வழிபடுற இடத்தை செய்யாதீங்க. மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிங்க. அந்த குழிக்குள்ள இறங்கி அந்த அத்தனை பெண்கள் ஆண்கள் போராடுறதுல என்ன வேலை இல்லாத வெட்டி வேலையாது? பொழுதுபோக்குக்கு போராடுறோமா என்ன? அதை புரிஞ்சுக்கணும். அரசு மக்களின் மன உணர்வுக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அரசா இருக்க முடியும். அவர் கேட்கிறாரு பாருங்க, மேல்மாவில் எவ்வளவு காலமா போராடுறாங்க, பரந்தூர்ல எவ்வளவு காலமா போராடுறாங்க. போராட்டங்களை எப்படி திணிச்சுக்கிட்டே இருந்துட்டு மீனவர் போராடுறான், மாணவர் போராடுறான், போக்குவரத்து தொழிலாளி போராடுறாங்க, விவசாய பெருமக்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க. எல்லாரும் வீதிக்கு போராடிட்டு இருக்கும்போது நாங்க நல்ல ஆட்சி கொடுக்கிறோம், ஈடு இணையற்ற ஆட்சி, 2 ஆண்டை சாட்சின்னா உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு கேட்க வேண்டியது இருக்குதுல்ல? சொல்லுங்க, நீங்க எதை சிரிக்கிறீங்கல்ல? இதெல்லாம் இதெல்லாம் நம்பி இது என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான், மக்கள் அரசியல் இல்ல. இங்க வெறும் செய்தி அரசியல் தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது. செய்தி அரசியல். 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து விளம்பரம் செஞ்ச ஒரு அரச பத்திரிக்கைல செப்டம்பர் 16 1000 கொடுக்க போகிறோம், அதுக்கு 6 மாசமா விளம்பரம். இந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு அதை 1000 முறை சொல்லி காட்டுறது. 1000 வந்துச்சா உங்களுக்கு வந்துச்சா, மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா உங்களுக்கு செலவுக்கு இல்லைன்னா தாரம் தாங்க, மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு இதுன்னு தேர்தல் அரசியல். நான் என்ன சொல்றேன், மோடி 200 ரூபாய் சிலிண்டர் குறைக்கிறாரு. தேர்தல் அடுத்த வாரம் தேர்தல், இந்த இப்ப குறைக்கிறீங்கன்னா இது தேர்தல் அரசியல். 2 ஆண்டுக்கு முன்னாடி குறைச்சிருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியல். அப்ப தேர்தல் நேரத்தில் இனிப்பான பசப்பான வார்த்தைகளை சொல்ற, நாங்கள் வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் மாதிரி ராகுல் காந்தி தேர்தல் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி சூழல்ல அந்த திட்டம் செயல்படக்கூடாத சாத்தியம் இருக்கா? ஏன்னா இப்ப 1000 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டு போறதானே, சும்மா 15 லட்சம் வங்கியில போட்ட கதை தான். 156 லட்சம் கோடி கடன் இருக்கு, 156 லட்சம் கோடி கடன். இதுல எதுக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்டாங்களா பெண்கள்? எங்களுக்கு மாசம் மாசம் 1 லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளவு ஏமாற்றானது. ஒரு நிரந்தர வருவாய் பெருக்கத்துக்கு, வருவாய் ஈட்டிக் கொள்வதற்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு, அது சார்ந்து திட்டங்கள் வகுத்து அப்படி கொண்டு போனதான் அந்த நிரந்தர வறுமை போகும், ஏழ்மை போகும், பசி போகும். அந்த நேரம் 1000 ரூபாய் கொடுத்து விட்டுறது, தேர்தல் நேரத்தில் ஒரு 1000 கொடுத்துருது. இப்ப 100 நாள் வேலை, 100 நாள் வேலைக்கு சம்பளம் போடுறதுக்கு ஒன்று காசு இல்லை. இப்ப நீங்க எடுத்துக்கணும், நம்ம அரசு எடுத்துக்கிறீங்க, எதுக்கு 60 வயசாச்சு ஓய்வு பெற வயசு 60 வயசாச்சு. 58 வயசுல ஓய்வு பெற்றா அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். ஓய்வூதியம் கொடுக்கணும்னா அது காசு இல்லை உங்ககிட்ட. அதனால எங்களோட ஆட்சியில தான் நிலாவே மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. நீ அடுத்த தேர்தல் அங்க நின்னாலும் நிப்பாரு. அதனால என்ன ஆயிடுச்சு சொல்லு, 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க போகுது. பேசிட்டு நீங்க இவங்க வருவாங்க, சீச்சி இதை நாய் செய்யுமா, கக்குஸ் கட்டி போங்கல்பாங்க. வீடே இல்லடா வெட்டி போயில, இதுல கக்குஸ் கட்டி எங்கிட்டு போறது? அந்த மாதிரிதான் இது. நிலவுக்கு அங்க போயிட்டு இருப்பான், அப்படியே சந்திராயனுக்கு போய்கிட்டு இருக்கும், மேல பறக்கும். எங்காலும் சாக்கடை அல்றதுக்கு மூழ்கிட்டு இருப்பான் பூமிக்குள்ள, இங்க தண்ணிக்கு சாக்கடை குழிக்குள்ள. வளர்ச்சியை சொல்லிட்டு இருக்க நீ, இதெல்லாம் வளர்ச்சி. நாங்க போய் என்ன நடக்குது, அங்க காத்து இருக்குதா, அங்க தண்ணி இருக்குதா, இங்க வாப்பா, இங்க காத்து இல்ல பாருப்பா, நஞ்சாயிருச்சு, தூசி ஆயிடுச்சு, இங்க வாப்பா குடிக்க தண்ணி இல்ல, விஷமாயிருச்சு, வந்து பாருப்பா, இதை சரி பண்ணுப்பா. இதை விட்டு அங்க போய் சந்திராயன்ல இருக்கு, அங்க போய் சந்திர மண்டலத்துக்கு குடியேற்றப்படுறீங்க. யாரு முதல்ல இந்து குடியேற்றுவியா, இஸ்லாமியனை குடியேற்றுவியா, இல்ல கிறிஸ்தவனை குடியேற்றுவியா? தீ போய் குடியேறதுக்கு அமெரிக்கா ரஷ்யாலாம் வேடிக்கை பார்த்து அப்படி இருப்பான். தெண்ட செலவு சும்மா போய். அதே போல மோடி தேர்தல் பரப்புரையில பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் செய்த ஆட்சியில உள்ள நலத்திட்டம் சொல்லாம வெறுப்பு பிரச்சாரங்களே முன்மொழிந்துட்டு இருக்காரு. இருந்தா தானே சொல்லுவார் தம்பி. அதை நான் பல தடவை கேட்டேன். ஒரே ஒரு ஒன்னு சொல்லு, 10 ஆண்டுகள்ல ஒரு ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு கூட கேட்டேன். நான் கூட தமிழ்நாட்டை கூட முன் வச்சேன். பாரதிய ஜனதாவுக்கு நாங்க எதுக்காக ஓட்டு போடணும்? இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி இந்த நாட்டுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. இல்ல எங்க தமிழ்நாட்டுக்கு குறிப்பா எதுக்கு, எனக்கு எதுக்கு?
ஒண்ணுமே இல்லையே, 10 ஆண்டுகள்ல ஒண்ணும் இல்லாத போது வெறுப்ப பேச வேண்டியதான். அவருக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான காரணம் ராமர் கோயில கட்டியிருக்கோம், அதே மிகப்பெரிய சாதனைன்ற மாதிரி அவங்க வந்து வரப்படுறது. அதுக்காக தானே அது வேகமா திறந்தது. முழுக்க கட்டிட்டாரா? முதல் தளம் போட்டு மேல செட்டை போட்டு திறந்து விட்டாங்க தேர்தல் வர்றதுனால. ராமர்கிட்ட தானே அந்த கோயில் வாசல்ல நின்று ஓட்டு கேட்டு போக வேண்டியதானே? சொல்லுங்க. விவசாயிகளோட 12 அம்சம் கோரிக்கை வலியுறுத்தி தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அது ஒன்று வந்து MSP குறைந்தபட்ச ஆதரவு விலையை இன்னமும் மத்திய அரசு நிறைவேற்றல. ஆர்ப்பாட்டம் தாக்கல் இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே தம்பி. 2014 வரும்போது நான் வந்து அதை நிறைவேற்றுவேன், அந்த அகவிலைப்படி நான் ஆமா அந்த விலையை தீர்மானிப்பேன்னு சொன்னதானே இவரு. நீங்க ஒரு அடிப்படை, ஒரு நாட்டுல வந்து விவசாயி வாழ்றான் வளர்றானா தான் அந்த நாடு வாழுது வளருது. வாழ முடியாம அவன் வீதிக்கு வர்றானா அது நாடு இல்ல, அது சுடுகாடு. நீங்க வந்து அவங்க போராடுறது வந்து விவசாயிகளுக்கான போராட்டம் இல்ல, நாட்டு மக்கள் மொத்த மக்களினுடைய தேவை இதுக்கு தான் போராடுறாங்க. இப்ப நீங்க ஒரு குண்டூசி தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கான விலையை நீங்க தீர்மானிக்கிறீங்க. ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கணும்னா அதுக்கான விலையை தீர்மானிக்கிறீங்க. ஒரு காலுக்கு போடுற செருப்பு தயாரிக்கணும்னா கூட இது 250 ரூபாய்ன்னு சொல்லிடுறீங்க. ஆனா விவசாய விளைய வைக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிக்க முடியாதனாலதான் அவன் ஏழ்மை வறுமையிலே சிக்கிறான். யாரு வாங்குறானோ, விளைய வைக்கிறவன், உற்பத்தி செய்யறவன், விற்கிறவன் விலையை தீர்மானிக்க முடியல. யாரு வாங்குறானோ அவன் தான் தீர்மானிக்கிறான். அப்ப அந்த இடத்துலதான் விவசாயி நட்டப்பட்டு போயிடறான், வாழ்க்கை தர உயராம போயிருது, அவன் வறுமையில சிக்கிறான். அப்ப அது எவ்வளவு மோசமான போக்குன்னு பாக்கணும். நியாயமா அதுக்கு உரிய விலையை வந்து தீர்மானிக்காம நீங்க விட்டீங்கன்னா அது பேராபத்துல கொண்டு நிறுத்திடும். அதனால அந்த போராட்டம் வந்து ஏதோ விவசாயிகள் பொழுது வேற வேலை இல்லாம போராடிட்டாங்க, ஒட்டுமொத்த குடிகளுக்குமான போராட்டம் தான் அது. வருங்காலங்கள்ல நாம் தமிழ் கட்சி தலைமையில போட்டி நாமே தேர்தல் சந்திக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல தனித்தே தான் போட்டிடுவீங்களா சார்? அந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டு வாக்குக்கு மேல போன பிறகு இந்த பிள்ளைங்க வென்றுவாங்கன்னு நம்பிக்கை வச்சா சில நம்ம ஒத்த கருத்துள்ள கட்சியில் வந்து கூட்டணி வைக்க வரும். அன்னைக்கு அதை பத்தி யோசிக்கணும், இப்ப பேசிக்க முடியாது. இன்னைக்கு என்ன நினைப்பாங்கன்னா, பணம் இல்லாம எப்படி தேர்தலை எதிர்கொள்றதுன்னு நினைக்கிறாங்க. நாங்க தேர்தலை எதிர்கொள்ள பணம் எதுக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அது ரெண்டு முரண் இருக்குல்ல. அப்ப ஓட்டு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுன்னு சில கட்சிகள் நினைக்குது. அப்ப பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சா அவங்க காசு கொடுத்துறாங்க. இப்ப ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா வச்சா கூட 5 லட்சம் ஓட்டு அப்படி வச்சா எவ்வளவு கோடி வருது பாருங்க. அப்ப அவங்க கணக்கு பண்ணி அப்படி கொடுத்து ஜெயிக்கிறாங்க. அப்ப அதனால நம்ம என்ன நினைப்பாங்க, காசு இல்லாம எப்படிங்க ஜெயிக்கிறது? எனக்கே அறிவுரை என்ன, பணம் இல்லாம எப்படி தப்பா அரசியல் செய்யறதுன்ற. மக்களுக்கு சேவை செய்தா மக்கள் எல்லா காசும் கொடுத்துறான். மின்சாரத்துக்கு வரி கொடுத்துட்றா, தண்ணீருக்கு வரி கொடுத்துட்றா, சாலை போடுதலுக்கு, கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி எல்லாம் கொடுத்துட்றாங்களே. அதை வச்சுக்கிட்டு வேலை செய்யறதுக்கு தானே ஆள் வேணும். அதனால அதை அப்ப யோசிக்கணும். கோவிஷீல்டு தடுப்பூசியில உங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப பிரிட்டன் நீதிமன்றத்துல வந்து நிறுவனம் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பக்க விளைவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்குன்னு தான் நான் போடல, போட வேணான்னு தான் சொன்னோம், யாரும் கேட்கல. எனக்கு எத்தனை போலீஸை நிறுத்துறது தெரியாம கட்சிக்கார பிள்ளைகள் எல்லாம் கைது பண்ணி வச்சுட்டா அவர் வரமாட்டாரு அப்படின்னு ஒரு இதுதான், நம்பிக்கை தான். மக்கள் இயக்க கலந்தாய்வுல வந்து புசியானந்த் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொறுப்பாளருக்கு வந்து யாரை பகைச்சினாலும் பகைச்சிக்கங்க, என்டிகே மட்டும் பகைச்சிக்காதீங்க, சுமூகமா அவங்க கூட போங்க அப்படின்னு சொன்னதா பொறுப்பாளர்லாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க. எதனாலன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களே சொன்னதா? அண்ணன் மேல இருக்கிற அன்புதான். ஒவ்வொரு தொகுதியிலும் பலாயிரம் வாக்குகள் வந்து இடம்பெறல, வாக்குகள் வந்து குறைவா பதிவாயிருக்கு. அதுக்கான காரணம் யாருக்கு குற்றம் சொல்றீங்க சார்? தமிழக அரசாங்கம் மீதா இல்ல தேர்தல் ஆணையத்தின் மீதா? இல்ல, வாக்கு மக்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, சில பகுதியில் அதிகமா வாக்கு செலுத்திருக்கிறாங்க, சில இடங்கள்ல இப்ப சென்னை நகர்ப்புறங்கள்ல எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒரு வெறுப்புணர்வு தான். யாருக்கு போட்டு என்ன ஆக போகுது, யாரு வந்து என்ன ஆக போகுது, சலிப்பு இருப்பாங்க மக்கள்கிட்ட. அது வந்து ஒரு தலைமுறைக்கிட்ட இளைய தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி இருக்குது. பல முறை வாக்கு செலுத்தி ஒண்ணுமே நடக்கலைங்கிறவங்க வந்து அந்த விரக்தியில போய் தற்சோர்வுல அவனுக்கு போட்டு என்ன போகுது. இப்ப நம்மளே ஏமா காசு வாங்குறேன்னா, அப்ப அவன் வந்து ஒன்னும் செய்ய போறது இல்ல, இதையாவது கொடுத்துட்டு போட்டுங்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி தான் அது. அதனாலதான் இந்த நகர்ப்புறங்கள்ல குறைஞ்சிட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனா இங்கதான் கற்றறிந்த பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க.
அவங்க தான் செலுத்திருக்கணும். சார் இப்போ நீங்க சொல்ற அரசியல் வந்து நடைமுறை சாத்தியமா இருக்கணும் சார். இப்போ நம்ம நிலாவுக்கு விடுறோம், ராக்கெட் விடுறோம்னு சொல்றீங்க. ஒரு சேட்டலைட் விடலைன்னா நம்ம இன்னைக்கு போனே யூஸ் பண்ண முடியாது. அதை விட 28% மக்கள் வந்து சாப்பிடாம தூங்குறாங்கன்னு சொல்றீங்க. அணு உலை தேவையான்னு கேக்குறீங்க. அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலன்னா நம்ம கரண்ட் யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய அரசியல் நடைமுறைக்கு எப்படி இருக்கும் சார்? அணு உலை எதுக்கு கட்டிட்டு எழுதுறீங்க? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கா இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னேன். மாற்று அணு உலை எதுக்கு? அணு உலை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மாற்று மின்பெருக்கை இருக்கா இல்லையா? ஏன் போதுமான அளவுக்கு? என்ன ஒரு அணு உலையில உற்பத்தி செய்ய முடியாதா? உன்னால நாடங்களும் சூரிய ஒளி தகடு போட முடியாதா? உங்களுக்கு காற்றாலை மின்சாரம் தயாரிக்க முடியாதா? கடலையில விவசாய இடங்களுக்கு மேலதான் போடணும், ஏரிக்கு மேல போடணும். ஏன் விவசாய இடம் தம்பி? ஒரு காற்றாலை அமைக்கவே முடியாது சார். நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. மற்ற நாடுகளை போய் பாருங்க. பிரிட்டன்லாம் போய் விளைநிலங்கள் தான் போட்டுருக்கான்னு பாருங்க தம்பி. கடல் அலையில தயாரிக்க முடியும். சூரிய ஒளியில் தகடுல வந்து எல்லா கேரளாலும் போய் பாருங்க தம்பி. பக்கத்துல தானே இருக்கு. எல்லா வீட்டு கூரையிலையும் சூரிய ஒளி இருக்கு, தகடு இருக்குது. எல்லா வீட்டு தகடுலயும் இருக்கு. பேருந்து நிலையமா இருக்குது, கடைகளா இருக்குது. அப்படி அழகா டிவைடர் இருக்குல்ல, டிவைடர்ல நடுவால போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீ மாற்று மின்பெருக்கத்துக்கு வழி இருக்கும்போது இயற்கைக்கு எந்த இடையூறும் வராத, சூழலுக்கு கேடு வராத மின் உற்பத்தி இருக்கும்போது எதுக்கு அணு உலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்கன்னு தான் நம்ம கேட்கறது. இப்போ நம்ம ஊர்ல வந்து என்னதான் வந்து மழைநீர் சேமிப்பு கால்வாய் போட்டாலும் அதுல சாக்கடை நீரை கலந்து உடனடியாக அது போய் நேரா ஏரியில தான் கலக்குது, மழைநீர் கால்வாயில. இந்த ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளால தடுக்க முடியும். ஏன் சாக்கடை நீர் கலக்குது? சாக்கடை தம்பி, கழிவு நீர் வெளியே, மழை நீர் வெளியே தனித்தனியா காவாய் கட்டணும் தம்பி. ரெண்டையும் ஒன்னா விட்டீங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட தடுக்க முடியல. இந்த அணுவுல இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? தடுக்கிறது இல்ல, தவிர்க்கணுங்கிறோம். அணு உலை வந்து நீங்க செர்னோபில் வெடிப்புக்கு பிறகுதானே நீங்க ஒப்பந்தம் போடுறீங்க. 86ல வெடிக்குது, நீங்க 88ல போய் இதுக்கு ஒப்பந்தம் போட்டு கூட்டிட்டு எடுத்துட்டு வரீங்க. அவன் 1 லட்சம் ஆண்டுகளுக்கு பக்கத்துல வராதீங்கன்ட்டான். புகுஷிமால செர்னோபில்ல வெடிச்சது மாதிரி இங்க வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? மாற்று மின்பெருக்க இருக்கும்போது நீங்க அதைத்தான் பெருக்கிட்டு போகணுமே ஒழிய, சூரிய ஒளியில் மின்சாரம், காற்றாலையில் மின்சாரத்தை பெருக்கிக்கிட்டு போகணுமே ஒழிய, நீங்க தீர்ந்து விடுகிற வளம், பேராபத்தை தரக்கூடிய வளங்களை பிடிச்சுக்கிறீங்க. நீங்க நிலக்கரி எல்லாம் எடுக்கிறீங்கன்னா தம்பி, எவ்வளவு காலத்துக்கு எடுப்பீங்க? அதை நிலக்கரியை எவ்வளவு காலத்துக்கு தோண்டுவீங்க? தீர்ந்து போகிற வளம், தீராத வளம் இருக்கு, காற்று, சூரிய ஒளி. அதை நோக்கிதான் நீங்க நகரணும். அந்த உற்பத்தியை பெருக்குங்க, அதை பெருக்குங்க. நீங்க கரட்டு காடுகள் இருக்கு, மலை முகடுகள் இருக்கு, எவ்வளவோ விளைச்சலுக்கு பயன்படாத கரடுகள் இருக்கு. அதுல போய் நீங்க சூரிய ஒளி மின் பூங்கா போடுங்களேன். யாரு வேணான்னா நீங்க ஒரு 5 ஆண்டு என்கிட்ட கொடுத்து பாருங்களேன். நீ அதை தனியார் கொடுக்குற. சூரிய ஒளியில் மின்சாரத்தையும் காற்றாலை மின்சாரத்தையும் ஏன் அரசு வச்சுக்கிறது இல்ல? ஆபத்தான அணு இதெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க. இதை தனியார் முதலாளிக்கு எதுக்கு தர வைத்து கொடுக்குறீங்க? அதை நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. நோக்கம் இல்ல உங்களுக்கு. நீங்க பர்ச்சேஸ்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ப்ரொடக்ஷன்ல இல்ல. நீங்க 19,000 கோடி 20,000 கோடின்னு வாங்குறதுல தான் முதலீடு செய்யறீங்களே ஒழிய, ப்ரொடக்ஷன்ல நீங்க உற்பத்தியில நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா அது நிரந்தர தீர்வா வரும். நீங்க வாங்குறீங்க, வாங்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 10 காசு வச்சா கூட பல ஆயிரம் கோடி அடிச்சிருக்கீங்க. சார், இது போன்ற நிறுவனங்களை கொண்டு வரும் பட்சத்தில் தான் தமிழகத்தில் வந்து இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா படித்த அதிகப்படியான இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம இருக்காங்க. அந்நிய முதலீடு வரக்கூடாது, வெளிநாட்டு கார் கம்பெனிகள் வரக்கூடாது. ஆனால் வேலை வாய்ப்பு அரசாலை எப்படி உருவாக்க முடியும்? அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலையை கொடுக்க முடியாதுல்ல. அனைவருக்குமே அரசு வேலை வேணும்னா யாருக்குமே வேலை இருக்காது. அரசு மாணவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான புதிய கம்பெனிகளை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வருது. இப்ப இந்த ஹொண்டாய்க்கு போமா 2 பேரும், எத்தனை பேர் இங்க இந்த மாநில இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துரும் பாப்போமா? போய் பாப்போமா? கொரியன் முதலாளி கொடுத்திருக்கீங்க ஹொண்டாய். 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,80,000 லிட்டர் தண்ணீர் குடிக்குது. 1 டன், 2 டன் 3 டன் எடையுள்ள கார், 50 லட்சம் காருக்கு மேல ஒரு ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்யற நீ. வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர்னு கண்ணுக்கு தெரியாம என் நீர் களவு போயிட்டு இருக்கு. ஏன் இவன் இந்த கொரியால தயாரிக்கல? இத என் நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டானா? இங்கேயே மாரியாத்தாவும் இல்ல, நேர்த்துக்கிட்டனா தம்பி? அவனவன் நீர் பொருளாதாரத்துக்கு ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், இங்கிலாந்து பொருளாதார மேதை. ஆசிய கண்டங்க, ஆசிய நாடுகள் தாண்டா இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குது. இந்த பழத்தையும் தங்கத்தையும் வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடுகள்லாம் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான்றான். எந்த நாடு நீர் அதிகமா வச்சிருக்கோ அந்த நாடு தான் பணக்கார நாடுன்ட்டு அப்படி மதிப்பிட தொடங்கிட்டான். நீ அதை பத்தி கவலையே படுறது இல்லையே. இந்த நீர் உறிஞ்சிட்டு இப்ப நீங்க இவனை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்க சொல்லிடுது. அப்புறம் 50,000 கோடி போட்டு ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில எனக்கு போய் கடல் நீரை சுத்திகரிச்சு குடிக்க தர்றாங்கிறது. வேலை வாய்ப்புனா
நீ ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எப்படி கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு பாருங்க. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதுதான் பூமிக்கு கேடு இல்லை, காற்றுக்கு கேடு இல்லை, நீருக்கு கேடு இல்லை. அப்படி பண்ண முடியாதா? குஜராத்ல போய் வெள்ளம் வாங்கிட்டு வர்றீங்க பொங்கலுக்கு. எங்க ஊர்ல கரும்பு இல்ல, எங்க ஊர்ல ஆளை வச்சு கரும்பு சக்கரை காய்ச்ச முடியாது, வெள்ளம் காய்ச்ச முடியாது. அயோத்திய பண்டிததாசருக்கு உரிய கௌரவத்தை இரு திராவிட கட்சி கொடுத்திருக்கா? அது கொடுக்காது. எப்படி கொடுக்கும்? எப்படி கொடுக்கும்? பெரியாருக்கும் மூத்தவர் அவரு, பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனை இல்லை, அதை போட்டுறாரு. இப்ப நாங்க வந்ததுனால ஏதோ கொஞ்சம் தெரியுது, வெளியில தெரியுது. எங்க பாட்டன் அயோத்தியாசரி, ரெட்டமலை சீனிவாசன், எங்க தாத்தாவையும் திரும்ப திரும்ப பேசுறதுனால தெரிய வருது. இல்லைன்னா தமிழர்களுக்கு எந்த அடையாளம் இல்லாம மூடி மறைக்கணும், அதுதான் திராவிட கொள்கை. அப்புறம் அதை எப்படி போய் பேசு? ஓகே.